ஓகே. இப்ப நம்ம வந்து சிம்ப்ளக்ஸ் மெத்தட் பார்க்க போறோம். சரிங்களா? சிம்ப்ளக்ஸ் மெத்தட் வந்து வச்சு எப்படி வந்து ஒரு லீனியர் ப்ரோகிராமிங் சால்வ் பண்றது அப்படின்னு. இந்த தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிம்ப்ளக்ஸ் மெத்தட்ல வந்து நம்ம மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் தான் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். சரிங்களா? அதே நேரத்துல எல்லா கன்ஸ்ட்ரைன்ட்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் இந்த மாதிரி இருந்தா தான் நம்மளால வந்து சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ண முடியும். சிம்ப்ளக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் மினிமைசேஷன் ப்ராப்ளம் வந்தா அது எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றது நமக்கு தெரியும். எப்படி மேக்ஸிமைசேஷனை கன்வெர்ட் பண்றதுன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி ஈக்குவல் டு வந்துச்சுன்னா ஒரு கிரேட்டர் ஈக்குவல் டு ஒரு கிரேட்டர் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். கிரேட்டர் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா அதை மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா லெஸ் தென் ஈக்குவல் டு மாறிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ இதுல வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் வழியா தான் இதை வந்து ஃபாலோ பண்ணி செய்யணும் அப்படின்னு. நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் புரியுறது கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ளமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் லைட்டா ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ப்ராப்ளம் இப்படி கொடுக்குறாங்க. இதுதான் ப்ராப்ளம். சரிங்களா? மேக்ஸிமைசேஷன் டைப்ல தான் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்ல தான் இருக்கு. ஸோ அதனால இங்க இருந்து நம்ம ப்ராப்ளத்தை வந்து டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்தணும். சரிங்களா? அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ப்ராப்ளம் எழுதிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்துங்க. அப்போ ஸ்டெப் 1 என்னன்னா மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமா மாத்தணும். எல்லா கன்ஸ்ட்ரைனையும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் மாத்துறது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்தணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன? மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை நமக்கு. ஆனா இந்த அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள்ஸ்லாம் என்னவா இருக்கும்னா ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைனா மாத்தணும். அப்ப ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைனா மாத்தணும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தா ஸ்லாக் ஆட் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் இதுல S1, செகண்ட்ல S2, தேர்ட்ல S3 ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கன்ஸ்டன்ஸ்ல நம்ம ஸ்லாக்ஸ் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லயும் அந்த ஸ்லாக்ஸ் ஆட் பண்ணணும் வித் காஸ்ட் வந்து 0 அப்படின்ற மாதிரி அதே ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்ப ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு கேட்டா அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்துறது. ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்துறதுன்னா என்னன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கறத வந்து ஸ்லாக்கோ ஆட் பண்ணி மாத்திக்கணும். இதே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இருந்தா சர்ப்ளஸ் சப்ராக்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்திக்கலாம். சரிங்களா? இதான் மெத்தட். ஓகே. அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அப்போ ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ங்கிறது என்ன அப்படின்னா இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது முன்னாடி நான் சொன்னேன்ல இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் நம்மகிட்ட எத்தனை ஈக்குவேஷன்ஸ் இருக்கு பாருங்க. எத்தனை கன்ஸ்ட்ரைன் இருக்கு? 1 2 3 கன்ஸ்ட்ரைன் இருக்கு. பட் எத்தனை வேரியபிள் இருக்கு? 1 2 3 4 5 6. அப்ப 6 வேரியபிள் 3 கன்ஸ்ட்ரைன். அப்படி இருந்தா அப்ப ஏதாவது 3 வேரியபிளை வந்து 0ன்னு மாத்தணும். பொதுவாவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்லாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து 0 ஆக்க மாட்டோம். ஸ்லாக்கோ சர்பஸையோ 0 ஆக்காம நம்மளோட பேசிக் வேரியபிள் அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம எதை கண்டுபிடிக்கணுமோ அது எல்லாத்தையும் பொதுவா வந்து 0ன்னு எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அது மாதிரி எடுக்கும்போது அப்ப நான் என்ன பண்றேன் x1 = 0, x2 = 0, x3 = 0 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்க. இதெல்லாம் 0 S1ஓட வேல்யூ வந்து 100. இதெல்லாம் 0 S2ஓட வேல்யூ வந்து 600. அப்ப இதெல்லாம் 0 S3ஓட வேல்யூ 300. அப்ப இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனுங்கிறது என்ன அப்படின்னா 0, 0, 0, 100, 600, 300. ஸோ இது x1, இது x2, இது x3, இது S1, இது S2, இது S3. ஸோ இதுதான் நம்மளோட இனிஷியல் சொல்யூஷன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இனிஷியல் சொல்யூஷன்ல இப்ப இதெல்லாம் பேசிக் வேரியபிளா சரிங்களா? அப்ப நம்ம இதுல இருக்கிறத இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதை தான் இப்ப நம்ம பண்ண போறோம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது இப்ப ஜென்ரலா இந்த சிம்ப்ளக்ஸ் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இஜெட் மைனஸ் சிஜேன்னு ஒன்று கண்டுபிடிப்பாங்க. அது பேர் வந்து நெட் எவாலுவேஷன் பாங்க. அந்த நெட் எவாலுவேஷன்ல நம்ம வந்து நெகட்டிவ்ல அதிகமா இருக்கிறது பெருசா இருக்கிறத எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த வேரியபிள் தான் அதிகப்படியான ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ரூல். சரிங்களா? அந்த மெத்தடை ஃபார்ம் பண்ணும்போது அப்படிதான் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதாவது நம்ம எடுக்கும்போது ஒரு வேரியபிளை அதாவது என்ன பண்ணுவோம்னா இதுல இப்ப இது 3 தானே இருக்கு. இந்த 3ல ஏதாவது ஒன்ன வெளியே தள்ளுவோம். அதுக்கு பதிலா ஒன்ன உள்ள சேர்ப்போம். இந்த உள்ள சேர்க்கறத எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்னா எது வந்து மோஸ்ட் நெகட்டிவ் இருக்கோ அதை உள்ள சேர்க்கணும். சரிங்களா? அதை நான் சொல்லித்தரேன் பின்னாடி. பட் அது ஏன் எடுக்கணும்ன்றதுக்கான ரீசன் மோஸ்ட் நெகட்டிவ் இருக்கிறத உள்ள சேர்க்கணும். மோஸ்ட் நெகட்டிவ்னா நெகட்டிவ்ல லார்ஜஸ்ட் வேல்யூ அதாவது -3 -10 கேட்டா -10 அதான் சூஸ் பண்ணணும். ஏன் அதை சூஸ் பண்ண சொல்றாங்கன்னா அந்த -10ன்றது எந்த வேரியபிளுக்கு வருதோ அந்த வேரியபிள் வந்து ஒரு 10 ரூபாய் ப்ராஃபிட்டை மத்த எல்லா வேரியபிளை விட அதிகமாக கொடுக்கும்னு அர்த்தம்.
சரிங்களா? அந்த வேரியபிள் வந்து மற்ற வேரியபிளோட 10 ரூபாய் ப்ராஃபிட் அதிகமா கொடுக்கும்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா அதை சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை சூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிட்டு இருக்க வேல்யூவை கொஞ்சம் கொஞ்சமா இந்த சைடு சேர்த்துக்கிட்டே வருவாங்க. ஸோ எப்போ வந்து அது எப்போ முடியும் எல்லாமே நான் அடுத்தடுத்து சொல்றேன். சரிங்களா? அது மாதிரி என்ன பண்ணுவோம்னா இதுக்கப்புறம் இதான் இது இனிஷியலா கிடைக்கக்கூடிய சொல்யூஷன். பட் இந்த சொல்யூஷனை நம்ம திரும்ப 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 என்ன பண்ணுவோம், இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டாப் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது எப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையோ அப்ப ஸ்டாப் பண்ணுவோம். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லைன்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நம்ம அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? அப்ப ஸ்டெப் 1 வந்து என்னன்னா ப்ராப்ளத்தை வந்து மேக்ஸிமைசேஷன் டைப்பாகவும் லெஸ் ஆர் ஈக்குவல் மாத்துறது. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா அதுல வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்திட்டு அதுல வந்து ஸ்லாக் ஆர் சர்ப்ளஸ் சேர்க்கிறது. ஸ்டெப் 3 என்னன்னா இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனை நீங்க கண்டுபிடிக்கிறது. அதுல எப்பயுமே நம்மளோட எதை கண்டுபிடிக்கணுமோ அதை 0 ஆக்கிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்லாக் சர்ப்ளஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொருமே ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இந்த புக்ல இருக்க மெத்தட சொல்றேன். சரிங்களா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரைண்டா சேஞ்ச் பண்றாங்க. எப்படி சேஞ்ச் பண்றாங்கன்னா இங்க இருக்க எல்லாத்தையுமே அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரும். அப்ப என்ன ஆகும், -10x1 -6x2 -4x3 ஜீரோக்கு மைனஸ் போட்டாலும் பிளஸ் போட்டாலும் ஒண்ணுதான். ஸோ பிரச்சனை இல்லை. கடைசி பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இசட்டை வந்து அப்படியே வச்சுக்கிறாங்க. ஈக்குவல் டு 0. இதை வந்து கடைசி கன்ஸ்ட்ரைனா சேர்த்துக்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து என்ன கன்ஸ்ட்ரைனா சேர்த்துக்கிறாங்க, லாஸ்ட் கன்ஸ்ட்ரைனா சேர்த்துக்கிறாங்க. ஏன்றதை நீங்க பாருங்க. சரிங்களா? இப்பதான் டேபிள் வருது. இப்போ இந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிளை வந்து இப்ப நம்ம எழுதணும். ஸோ இந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிளை அவங்க எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்களேன். அதாவது இந்த சைடு என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள். இப்ப பேசிக் வேரியபிள் என்ன, S1 S2 S3. கோஎஃபிஷியன்ட்னா ஒண்ணும் இல்ல, அதோட காஸ்ட். சரிங்களா? அதாவது காஸ்ட் மேட்ரிக்ஸ்ல அதோட கோஎஃபிஷியன்ட். காஸ்ட் மேட்ரிக்ஸ் இந்த இருக்குல்ல, இதான் இந்த காஸ்ட். அதான் மேக்ஸிமைசேஷன் வரல. இதுல அதோட கோஎஃபிஷியன்ட் என்னது, 0 0 0. ஸோ அந்த 0 0 0 தான் இங்க எழுதணும். சரிங்களா? இந்த இடத்துல பேசிக் வேரியபிள் நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணிருந்தோம், S1 S2 S3. பொதுவா பேசிக் வேரியபிளுக்கான சிம்பிள் என்னன்னா XBI ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்கும்போது XBIனே கொடுப்பாங்க. அப்ப அது என்னன்னு நீங்க யோசிச்சு கூடாது. XBIனா என்னன்னா அது பேசிக் வேரியபிள்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கான டெர்மினாலஜி. சரிங்களா? அடுத்தது S1 S2 S3 எழுதியாச்சா? இந்த சைடு எழுதும்போது எல்லாத்தையுமே எழுதணும். என்னென்ன எழுதணும், X1 எழுதணும், X2 எழுதணும், X3 எழுதணும், S1 எழுதணும், S2 எழுதணும், S3 எழுதணும், இசட்டையும் எழுதிக்கணும். என்ன எழுதிக்கணும், நீங்க இசட்டையும் எழுதிக்கணும். இப்ப என்ன பண்றீங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேல இந்த இதை நீங்க ப்ராப்பரா எழுதிட்டீங்கன்னா இந்த டேபிள வந்து அழகா எழுதிடலாம். எப்படின்னா 1 1 1 1 S2 இல்ல 0 S3 இல்ல 0 எழுதிட்டாங்களா? 1 1 1 S1க்கு 1 S2க்கு 0 S3க்கு 0. இசட்லயுமே பாத்தீங்கன்னா S1ஓட வேல்யூ 0. ஸோ 0. இந்த சொல்யூஷன் எங்க இருந்துச்சுன்னா இப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஞாபகம் இருக்கா? S1ஓட வேல்யூ வந்து 100, S2ஓட வேல்யூ வந்து 600, X3 எவ்வளவு 300. அதை எழுதிருக்காங்க. ஸோ அடுத்த வரும். அப்ப S2க்கு எழுதணும். S2க்கு எழுதும் போது அதே மாதிரி எப்படி எழுதுவீங்க அப்படின்னா S2க்கு நேரா. அப்ப S2க்கு நேரானா என்னன்னா செகண்ட் அர்த்தம். ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, செகண்ட். அப்ப 10 4 5. சரிங்களா? 10 4 5. இதுல S1 இல்ல, அதனால 0. அடுத்து S2ஓட வேல்யூ 1, ஏன்னா இங்க 1. அடுத்தது வந்து இங்க 0, இங்க 0. அதுக்கடுத்து S2ஓட வேல்யூ 600னால அது எழுதியாச்சு. எங்க இருக்குன்னு தெரியுதா? மேல எங்க இருக்கு சொல்யூஷன்ல S2ஓட வேல்யூ 600. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி அடுத்தது மூணாவது கன்ஸ்ட்ரெயின். அப்ப மூணாவது கன்ஸ்ட்ரெயின் என்னது, 2. மூணாவது கன்ஸ்ட்ரெயின் என்னது, 2 2 2ன்னு வரப்போகுது. சரிங்களா? மூணாவது கன்ஸ்ட்ரெயின் வரப்போகுது 2 2 2ன்னு வரப்போகுது. அப்ப 2 2 6 0 0 1. கரெக்டா? 2 2 6 0 0 1. அதே நேரத்துல S3ல இசட்ல அதோட வேல்யூ வந்து 0, அதனால 0. ஓகேங்களா? முடிச்சுட்டு அப்புறம் SBயோட வேல்யூ வந்து 300. ஸோ அது வரைக்கும் எழுதியாச்சு. இப்ப லாஸ்ட் இந்த கீழே இருக்க ரோக்கு பேர் தான் என்னன்னா ZJ மைனஸ் CJ. அதை வந்து சம்டைம்ஸ் இசட் ஈக்குவேஷன் சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து இதை வந்து நெட் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? நெட் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. இப்ப இதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னா இது கடைசி நான் சொன்ன லாஸ்ட் கன்ஸ்ட்ரைனா எழுதிக்கோங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரைன் எப்படி எழுதுறாங்க தெரியுதா? -10 -6 4 0 0 0 1 அப்படின்னு எழுதிட்டாங்க. சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைடு இந்த 0 இருக்கிறதுனால இந்த 0 போட்டுருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. பட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, இதெல்லாம் பின்னாடி வரலாம் முக்கியம். ஸோ இப்பதான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. அப்போ ஸ்டெப் 5ல நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது இதுல மோஸ்ட் நெகட்டிவா சூஸ் பண்ணணும். இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா நெட் எவாலுவேஷன்ல மோஸ்ட் நெகட்டிவ்னா நெகட்டிவா பார்க்கும்போது சின்ன நம்பர்னு சொல்லுவோம். ஆனா நெகட்டிவ்ல பெரிய நம்பர் மாதிரி, மைனஸ் சிம்பிள்ல பெரிய நம்பர் அப்படின்னு பார்க்கணும். அப்ப என்னென்ன இருக்கு பாருங்க, -10 இருக்கு, -6 இருக்கு, -4 இருக்கு, மத்த எல்லாமே 0 அல்லது பாசிட்டிவா இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம சூஸ் பண்ண வேண்டியது வந்து என்னன்னா இந்த 10.
அப்ப 10க்கு இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த x1 வந்து இப்ப உள்ள என்டர் ஆக போகுது. எதுல என்டர் ஆக போகுதுன்னா இந்த 3ல ஏதோ ஒண்ணுல என்டர் ஆக போகுது. சரிங்களா? இந்த x1 வந்து பேசிக் வேரியபிளா என்டர் ஆக போகுது. இதுதான் நான் சொன்னேன். அப்ப ஏன் இதுல மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்றாங்கன்னா இந்த x1 தான் ப்ராஃபிட்டை வந்து ரொம்ப சீக்கிரம் கொடுக்கும்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது 10 ரூபாய் ப்ராஃபிட் அதிகமா கொடுக்க போகுது, சீக்கிரம் கொடுக்க போகுது அப்படின்றதுக்கான அர்த்தம். இப்ப இதுல -6 எடுத்து நீங்க ப்ராப்ளம் பண்ணலாம். பட் -6 எடுத்து ப்ராப்ளம் பண்ணும்போது நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதனாலதான் இங்க மோஸ்ட் நெகட்டிவ்ன்றது சூஸ் பண்றாங்க. ஸோ இதான் ஸ்டெப் 5. அப்ப ஸ்டெப் 4 வந்து சிம்ப்ளக்ஸ் டேபிள், ஸ்டெப் 5 வந்து மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்றது. இப்ப ஸ்டெப் 6 பாருங்க. ஸ்டெப் 6 என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல வந்து லார்ஜஸ்ட் நெகட்டிவ் அப்படின்ற வேர்டு இந்த புக்ல யூஸ் பண்ணிருக்காங்க. பட் நான் பொதுவா என்னன்னா மோஸ்ட் நெகட்டிவ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மோஸ்ட் நெகட்டிவ் இருக்கக்கூடிய காலத்துக்கு பேர் வந்து அவங்க கீ காலம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் வந்து என்ன காலம் என்ன கொடுக்குறாங்கன்னா கீ காலம் அப்படின்ற நேம் கொடுக்குறாங்க இதுக்கு பேரு. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கீ காலத்துல இருக்கக்கூடிய வேல்யூஸ் அதாவது என்னன்னா 1, 10, 2 இதை வந்து இந்த சொல்யூஷனோட டிவைட் பண்றாங்க. சரிங்களா? இந்த சொல்யூஷனோட என்ன பண்றாங்க டிவைட் பண்றாங்க. அப்ப டிவைட் பண்ணி அந்த வேல்யூ தான் என்ன எழுதுறாங்கன்னா எக்ஸ் பிஐ டிவைடட் பை ஏ I1. இந்த இடத்துல I1 ஏன் போறோம்னா இது வந்து 1 ரோ சேஞ்ச் ஆகுது, காலம் சேஞ்ச் ஆகுது. ஓகே, காலம் சேஞ்ச் ஆகாதனால 1 அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுலயும் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா பாசிட்டிவா இருந்தா மட்டும் தான் டிவைட் பண்ணணும். பாசிட்டிவ் மீன்ஸ் என்னன்னா இப்ப இங்க 1 இருக்கு, இங்க 10 இருக்கு, இங்க 2 இருக்கு. அதனால நீங்க 3 டிவைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதே கொஸ்டின்ல இந்த -1 இருந்தா இந்த டேர்மை நீங்க டிவைட் பண்ணி எழுதவே கூடாது, கன்சிடரும் பண்ணக்கூடாது அடுத்தடுத்த ப்ரொசீஜர். புரியுதா? அதாவது இங்க அந்த கீ காலம்ல பாசிட்டிவா இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும்தான் நீங்க டிவைட் பண்ணி எழுதணுமே தவிர ஏதாவது ஒரு வேல்யூ நெகட்டிவா இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து இதை டிவைட் பண்ணியே எழுதக்கூடாது. இந்த இடத்துல இதை டிவைட் பண்ணியே எழுதக்கூடாது. அந்த இடத்துல எதுவுமே வரக்கூடாது, வெறும் டேஷ் மட்டும் போட்டுக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம், நெட் எவாலுவேஷன்ல மோஸ்ட் நெகட்டிவ் செலக்ட் பண்ணி அதை கீ காலம்னு நேம் கொடுத்துக்கிறோம். அந்த வேரியபிள் என்டர் ஆகுதுன்றது ஒரு சிம்பிள் போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து என்ன பண்றோம், இதுல எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கோ அதை வச்சு அந்த சொல்யூஷனை டிவைட் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? பாசிட்டிவா இருக்க முடியாது, நெகட்டிவா இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அப்ப ஆனா இங்க 3 நம்பருமே பாசிட்டிவா இருக்கனால 3 கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா இதுல மினிமம் பார்க்கணும். இதுல என்ன பார்க்கணும், மினிமம். சரிங்களா? ஏன்னா இதுல இருக்கிறத வெளியே தள்ளி விட போறோம். அப்ப அது வந்து ப்ராஃபிட்ல எப்படி இருக்கணும், மினிமம் கான்ட்ரிபியூஷனா இருக்கணும். அதாவது உள்ள தள்ளுறது வந்து அதாவது நம்ம ஒரு வேரியபிள உள்ள கொண்டு போறோம் பேசிக் வேரியபிள்னா அது வந்து மோஸ்ட் நெகட்டிவா இருக்கணும். சரிங்களா? மோர் ப்ராஃபிட்டபிள் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதே இது பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள நீங்க வெளியே தள்ளும் போது அது வந்து கம்மியான ப்ராஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனாலதான் இங்க என்ன பண்றோம்னா 100 இருக்கு, 100 இருக்கு, 60 இருக்கு, 150 இருக்கு. அதனால 60 சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாருங்க, அந்த S2 வந்து வெளியே தள்ளிடுறாங்க. அப்ப S2 வந்து நம்மளோட பேசிக் வேரியபிள் வந்து வெளியே போகுது. நம்மளோட மோஸ்ட் எய்ம் என்னன்னா இந்த பேசிக் வேரியபிள் என்னன்னு கண்டுபிடிக்கிறதா நம்மளோட எய்ம். சரிதானா? சோ அப்ப S2 வெளியே போகுது. அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா கீரோ அப்படின்றாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கீரோ. ஸோ கீ காலம் பார்த்துட்டீங்க, அடுத்து கீரோ பார்த்துட்டீங்க. இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பிவட்டல் எலமெண்ட் அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா பிவட்டல் எலிமெண்ட். பிவட்டல் எலிமெண்ட். பொதுவாவே இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க எப்பயுமே, பிவட்டல் எலமெண்ட் என்னவா இருக்கும், எப்பயுமே பாசிட்டிவா இருக்குமா, நெகட்டிவா இருக்குமா, ஜீரோவா இருக்கலாமா, இல்ல பாசிட்டிவ் இருக்கு, எது என்ன இருக்கலாம் அப்படின்னு கேட்டா பிவட்டல் எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். சரிங்களா? முக்கியமான கொஸ்டின். பிவட்டல் எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அது ஏன் பாசிட்டிவ்னா நம்ம இந்த பிவட்டல் எலமெண்ட் எப்படி சூஸ் பண்றோம், இங்க இருந்து அங்க போய் டிவைட் பண்ணிட்டு அதுல மினிமம் எதுன்னு பாக்குறோம். சரிங்களா? அப்படிதானே? இங்க இருந்து இங்க இருக்க வேல்யூ வச்சு, ஓகேவா, இங்க இருக்க வேல்யூ வச்சு இங்க டிவைட் பண்ணிட்டு இங்க இருக்க வேல்யூ வச்சு இங்க டிவைட் பண்ணிட்டு அதுல நம்ம மினிமம் பாக்குறோம். அப்படிதானே? அதுல நம்ம மினிமம் பாக்குறோம். அப்ப நான் சொல்லும் போதே இங்க இருக்க பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். அப்ப அப்ப நெகட்டிவ் வேல்யூ தான் டிவைட் பண்ண மாட்டோம். அப்ப இங்க இங்க பாசிட்டிவா இருந்தா தான் இங்க வேல்யூ வரும். இங்க வேல்யூ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க சூஸ் பண்றோம். அதனால முக்கியமானது என்ன அப்படின்னா பிவட்டல் எலமெண்ட் வந்து எப்பயுமே பாசிட்டிவ். அது ஜீரோவா கூட இருக்கக்கூடாது, பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும். அப்ப ஜீரோவா இருக்கக்கூடாது, நெகட்டிவ் இருக்காது, பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கணும். அப்ப உங்களுக்கு ஒரு யோசனை வரும், சார் இது எல்லாமே நெகட்டிவா இருந்தா என்ன சார் பண்றது? அதெல்லாம் பின்னாடி நம்ம வந்து பாத்துக்கலாம். அதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது அப்ப என்ன பண்ணியாச்சு, இப்ப பிவட்டல் எலமெண்ட் வரைக்கும் சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா
அந்த பிவட்டல் எலமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க. இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா கீ நம்பர். சரிங்களா, கீ நம்பர். இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்ப இதோட ஒரு இட்ரேஷன் முடிஞ்சு போச்சு. இதோட என்ன ஆகி போச்சு, ஒரு இட்ரேஷன் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, நியூ டேபிள ஃபார்ம் பண்ணணும். என்ன பண்ணணும், நியூ டேபிள ஃபார்ம் பண்ண போறோம் இப்ப நம்ம. சரிங்களா, அடுத்த டேபிள், அதை இட்ரேஷன் 2 போறோம். இந்த இட்ரேஷன் 2ல அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இந்த இதை மாத்தக்கூடாது, இதை மாத்தக்கூடாது, நீங்க இதை மாத்தக்கூடாது, இதை மாத்தக்கூடாது. சரிங்களா, இப்போதைக்கு இதெல்லாம் மாத்தக்கூடாது. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க என்ன போட்டுறணும் அப்படின்னா, எது உள்ள வந்துருச்சு, X1 உள்ள வந்துருச்சு. சோ அப்ப இந்த இடத்துல X1 போட்டுறணும். இந்த இடத்துல X1ஓட காஸ்ட் போடணும். X1ஓட காஸ்ட் அப்படின்னா நீங்க மேல பாருங்க, X1ஓட காஸ்ட் அளவு 10. அப்ப 10 போட்டணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான். சரிங்களா, அப்ப எது ஃபில் பண்ணிட்டோம், இதை ஃபில் பண்ணிட்டோம். S1 S3 அப்படியே வச்சுக்கிட்டோம், அதோட காஸ்ட் அப்படியே வச்சுக்கிட்டோம். X1 உள்ள என்டர் ஆயிருச்சு, அதுக்கு வந்து 10 போட்டாச்சு. சரிங்களா, இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டேபிள்லாம் அதே ஃபார்மெட் தான், பட் எப்படி கொண்டு வரணும்ன்ற நான் எடுத்துட்டு சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, எந்த அந்த பிவட்டல் ரோ இருக்குல்ல, அதாவது அந்த கீ ரோ இருக்குல்ல, அந்த கீ ரோவை தான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண போறோம். அதாவது நல்லா கவனிங்க, இந்த டேபிள்ல இருந்து அந்த டேபிள் எப்படி ஃபார்ம் பண்றதுன்றது கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆனா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. சரிங்களா, ஒரு டேபிள்ல இன்னொரு டேபிள் போற அளவுக்கு எல்லாம் கொஸ்டின் கேட்க முடியாது அவங்களால. அதனால கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ஈஸியான ஒரு மெத்தட் தான். நான் சின்னதா ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன், நீங்க அதை மட்டும் வச்சு அதை செஞ்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த எந்த கீரோ இருக்கோ அந்த கீரோல இந்த பிவட்டல் எலமெண்ட்டை ஒன்னா சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணணும், ஒன்னா மாத்தணும். அப்ப ஒன்னா மாத்தணும் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் 10ஆல் டிவைட் பண்ணணும். கரெக்டா, எல்லாத்தையும் 10ஆல் டிவைட் பண்ணா முதல் நம்பர் என்ன மாறிடும், ஒன்னா மாறிடுமா. ஸோ இதுதான் அந்த நியூரோ. சரிங்களா, அதுதான் அந்த நியூரோ. எழுதிருப்பாங்க, எழுதிட்டாங்களா, சரியா, நியூரோ கிடைச்சிச்சா. இப்ப அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல நிறைய இது பண்ணிருக்காங்க, மெத்தட் பண்ணிருக்காங்க. பட் நான் உங்களுக்கு இப்படி சொல்லல. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு காஸ் ஜார்டான் மெத்தட் தெரியுமா, காஸ் ஜார்டான் மெத்தட் பண்ணுவோம்ல நம்ம மேட்ரிக்ஸ்ல இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா. அதாவது இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒன்னை வச்சு இதையும் ஜீரோ ஆக்குவோம். சரிங்களா, செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் இந்த மாதிரி வரும். அதை மாத்தினதுக்கு அப்புறம், இந்த வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம்னா, இதை ஒன்னா மாத்திட்டு இதை ஜீரோ ஆக்குவோம். இதை முதல் ஒன்னா மாத்துவோம், அப்புறம் இதை ஜீரோ ஆக்குவோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் கொண்டு வருவோம்ல, அதே தான் இங்கேயும் பண்ண போறோம், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது இதை மட்டும் ஜீரோ ஆக்க மாட்டோம், இங்கேயும் ஜீரோ ஆக்குவோம். காஸ் எலிமினேஷனா தான் நம்ம என்ன பண்ணுவோம், கீழே மட்டும் ஜீரோ ஆக்கணும். காஸ் ஜார்டான்னா அதாவது அந்த காலம்ல அந்த ஒரு நம்பர் மட்டும் ஒன்னா இருக்கணும், மீதி எல்லாமே என்னவா இருக்கணும், ஜீரோ ஆக்கணும். அந்த மாதிரி மெத்தட்ல பண்ணுவோம்ல, அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். கீழேயும் அதே வார்த்தையை தான் கொடுத்துருப்பாங்க, காஸ் ஜார்டான் மெத்தட் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம மாத்த போறோம்னா இந்த செகண்ட் ரோவை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்றது பாருங்க, 1 இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அந்த நியூவா கண்டுபிடிச்ச ரோவை இங்க எழுதிட்டு, இது வந்து நியூவா கண்டுபிடிச்சது, அதாவது 10ஆல் டிவைட் பண்ணது. இது ரெண்டு ஓல்டு, இது ரெண்டு என்னது, ஓல்டு ரோ வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்த ஜீரோ ஆக்கணும். எங்க ஜீரோ ஆக்கணும்னா இந்த இடத்த ஜீரோ ஆக்கணும், இந்த இடத்த ஜீரோ ஆக்கணும். ஏன்னா இதான பிவோட்டல் எலமெண்ட். அப்ப இது ரெண்டு ஜீரோ ஆக்கணும், என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணா போதும். இது ரெண்டையும் ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணா போதும், சப்ராக்ட் பண்ணா போதும். சரிங்களா, அப்ப சப்ராக்ட் பண்ணா எப்படி சப்ராக்ட் பண்ணுவீங்க, எப்படி சப்ராக்ட் பண்ணுவீங்க, இந்த இடத்துல மைனஸ் போடுங்க, மைனஸ் போட்டு சப்ராக்ட் பண்ணுங்க. அப்போ 1 - 1 0, 1 - 4/10 6/10, 1 - 5/10 5/10, 1 - 1/10 0 0 வருதா. அது அப்படியே எழுதிட்டாங்களான்னு பாருங்க, எழுதிட்டாங்களா அப்படியே. அடுத்தது, அப்ப மேல மட்டும் ஜீரோ ஆக்கணும் பத்தாதுல, கீழே இருக்கிறது ஜீரோ ஆக்கணும்ல. அப்ப கீழே இருக்கிறது ஜீரோ ஆக்கணும்னா, அப்ப இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப இங்க 2ஆல மல்டிப்ளை -2ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாமா. அப்ப இது எல்லாத்தையும் -2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க ஆட் பண்ணுங்க. சரிங்களா, எல்லாத்தையும் -2ஆல மல்டிப்ளை பண்ணி கீழே ஆட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும், 0. அடுத்த ரிமைனிங் என்ன கிடைக்கும், -2னா அப்ப 2 - 8/10, அப்ப 10 20, 12/10 12/10 12/10 6/10. ஸோ இது மாதிரி நீங்க இந்த நியூவை நீங்க ஃபார்ம் பண்ணிக்கணும். இது வரைக்குமே ஃபார்ம் பண்ணணும். நான் அதுல சொல்யூஷன் எழுதாம விட்டுட்டேன். இதுல அந்த சொல்யூஷனையும் சேர்த்து எழுதிக்கணும். இந்த இடத்துல அதையும் சேர்த்து எழுதிக்கணும். ஸோ அதை வச்சு தான் நீங்க ஃபார்ம் பண்ணணும். எப்படி நம்ம காஸ் ஜார்டான் மெத்தட் பண்றோமோ அது மாதிரி. சரிங்களா,
அப்ப அந்த மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா, எந்த பிவட்டல் எலமெண்ட் இருக்கோ அந்த பிவட்டல் எலமெண்ட்க்கு மேல இருக்கிறதையும் ஜீரோ ஆக்கணும், கீழே இருக்கிறதையும் ஜீரோ ஆக்கணும். ஸோ ஜீரோ ஆக்கி எழுதிட்டாங்கன்னு பாருங்க, டேபிள ஃபில் பண்ணிட்டாங்களா? அப்ப அதே மாதிரிதான் இந்த இஜட்ஜே மைனஸ் சிஜேவையும் நீங்க அதே மெத்தட்ல பண்ணிருக்கணும். எக்ஸஸா அதையும் கீழே சேர்த்து எழுதிருக்கணும். 3 ரோ எழுதாம நம்ம 4 ரோவா எழுதிருக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? அந்த அந்த மேல இருந்ததுல இந்த ரோ இந்த ரோவையும் சேர்த்து நெட் எவாலுவேஷனையும் சேர்த்து எழுதிருந்தோம். -4 0 அதையும் சேர்த்து எழுதிருந்தோம். சரிங்களா? -4 0 0 0 1 இதையும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதையும் எடுத்து இதுலயுமே இந்த -10 என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க 0 மொத்தம் டைப் பண்ணுங்க. அப்ப இங்க +10 மல்டிப்ளை பண்ணி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ வந்து அதுவும் 0 ஆயிடுச்சா? அப்ப என்னன்னா, இது மட்டும் பிவட்டல் எலிமெண்ட் மட்டும் 1, மீதி இருக்க எல்லாமே 0 ஆக்கணும். சரிங்களா? சரி, இப்ப பண்ணியாச்சு. இப்ப இதுல பாருங்க, நெகட்டிவ் இருக்கா? இஜட்ஜே மைனஸ் சிஜேல இருக்கு. எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப இந்த வேரியபிள் என்டர் ஆகுது. இதுல என்ன எல்லாமே பாசிட்டிவான்னு பாருங்க. ஆமா, எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவாவது இருக்கான்னு பார்க்கணும். இங்க எல்லாமே பாசிட்டிவ், பிரச்சனை இல்லை. அப்ப அந்த பாசிட்டிவ் எடுத்துக்கொண்டே சொல்யூஷன்ல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணி இதுல எது மினிமம்னு பாருங்க. இதுல எது மினிமம் பார்த்தா இதான் மினிமமா இருக்கு. அப்ப மினிமமா இருக்குன்னா அப்ப இது வந்து லீவ் ஆகுது. இது வந்து S1 வந்து வெளியே போகுது. இது பிவட்டல் எலமெண்ட் ஆகுது. சரிங்களா? அப்ப இது பிவட்டல் எலமெண்ட் ஆகுதுன்னா அகைன் நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து ஒன்னா மாத்தணும். இதை ஒன்னா மாத்தணும் என்ன பண்ணணும்? 6 இதை 10/6 எல்லா இடத்துலயும் மல்டிப்ளை பண்ணுங்க, அல்லது 6/10 டிவைட் பண்ணுங்க. இதை ஃபுல்லா ஒன்னா மாத்துங்க. ஒன்னா மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒன்னை வச்சுக்கிட்டு இந்த ஜீரோ ஆக்குங்க, இந்த ஜீரோ ஆக்குங்க, இந்த ஜீரோ ஆக்குங்க. அப்ப நியூ டேபிள் கிடைக்குமா? அதுதான் செகண்ட் இட்டரேஷன் டேபிள். ஸோ நான் சொன்னேன்னா, காஸ் ஜார்டான் கம்ப்ளீட் எலிமினேஷன் ப்ராசஸ் அவங்க போட்டுக்காங்களா? ஸோ கொஷின்லாம் கேட்டா இதை வச்சு தான் கேட்பாங்க. சரிங்களா? கொஷின் கேட்டா இதை தான் கேட்பாங்க. அதனால அதை மட்டும் நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. கொஷின் கேட்டா அந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஃபுல்லா இந்த டேபிள் இப்படி மாத்தி கொடுங்க, அந்த டேபிள் மாத்தி கொடுங்க கேட்க மாட்டாங்க. இந்த டேபிள்ல என்ன ப்ரொசீஜர்ல நீங்க மாத்துறீங்க அப்படின்னா, காஸ் ஜார்டான் கம்ப்ளீட் எலிமினேஷன் மெத்தட்ல மாத்துறாங்க. சரிதானா? இப்ப இதே மாதிரி அடுத்த டேபிள் வந்துருச்சு. இப்ப அடுத்த டேபிள்ல பாருங்க, ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? நெகட்டிவே இல்லை. அப்ப நெகட்டிவே இல்லைன்னா கடைசியா கிடைச்ச சொல்யூஷன் வந்து ஆப்டிமம் சொல்யூஷன் பேர். கிடைச்ச சொல்யூஷன் வந்து ஆப்டிமம் சொல்யூஷன் பேர். அதுல நீங்க உட்காந்து சம்ம அடுத்து நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க அப்படி பார்த்தாலே தெரியும். என்ன அப்படின்னா, இப்ப x1 சரிங்களா? x1ஓட வேல்யூ எவ்வளவு? இங்க இருக்கு பாருங்க, 100/3. x2ஓட வேல்யூ எவ்வளவு? 200/3. அதுக்கடுத்து இன்னொன்னு என்ன இருக்கு? S3ஓட வேல்யூ எவ்வளவு? 100. ஆனா S3ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கன்சிடர் பண்ண மாட்டோம். சரிங்களா? கன்சிடர் பண்ணாம வச்சிருவோம். வச்சுட்டு அடுத்து பாருங்க, இங்கேயே அந்த காஸ்ட்டும் வந்துடும். நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு, ஆப்டிமம் வேல்யூ எவ்வளவு, அதாவது கிராஃபிக்கல் சொல்யூஷன்ல அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த வேல்யூ கிடைக்கும். பட் ஆனா சிம்ப்ளெக்ஸ் டேபிள்ல சைட் பை சைடா அது எவ்வளவு வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்றது சைட்லயே வந்துடும். ஸோ ஃபைனலா ஆன்சர் என்னன்னா, x1 வந்து 100/3, x2 வந்து 200/3, x3 அதுல இல்ல பேசிக் வேரியபிள், அதனால 0. சரிங்களா? அப்புறம் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இசட்டோட வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்துருது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு. சரிங்களா? இதுதான் என்னது? சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றது. இதுல கீழேயே ஒண்ணு இருக்கு, அதையும் கையோட பார்த்தலாம். ஏன்னா அதாவது S1 S2க்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்ல. the coefficient of non-basic variable S1 and S2 in the net evaluation row are called the shadow prices. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஷேடோ பிரைஸ். ஷேடோ பிரைஸ்னா என்னன்னா, அந்த S1 S2வும் பேசிக்ல இல்ல. சரிங்களா? அப்ப அதோட வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா ஷேடோ பிரைசஸ் அப்படின்றாங்க. the coefficient of non-basic variable S1 and S2 are called the shadow prices அப்படின்றாங்க. சரிங்களா? இதை சொல்றாங்க நெட் எவாலுவேஷன்ல. அப்ப ஷேடோ பிரைஸ் என்னன்னா 10/3யும் 2/3யும் ஷேடோ பிரைஸ் அப்படின்றாங்க. இந்த 10/3யும் 2/3க்கும் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷேடோ பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் வைஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த அல்காரிதம் இப்போ நமக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல இன்னொரு தடவை நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். என்னன்னு, ஸ்டெப் 1 வந்து என்ன அப்படின்னா, மேக்னிமைசேஷன் ப்ராப்ளமா வச்சுக்கணும். எல்லா ஈக்குவேஷனையும் லெஸ் ஈக்குவல் டைப்ல கொண்டு வந்துடணும். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிளை ஆட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா, இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். ஸ்டெப் 4 என்னன்னா, கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபுல்லா எழுதிட்டு லாஸ்டா எக்ஸஸா வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனையும் கன்ஸ்ட்ரெயினா மாத்திக்கணும். அப்புறம் டேபிளையும் எழுதிடணும். நீங்க டேபிளை ஃபுல்லா ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிட்டு அதுல இஜெட்ஜே மைனஸ் சிஜேல வந்து மோஸ்ட் நெகட்டிவ் எங்க இருக்கோ அதை சூஸ் பண்ணணும். அதுக்கு பேர் வந்து கீ காலம். அந்த கீ காலம்ல எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கோ அதை மட்டும் சொல்யூஷனோட டிவைட் பண்ணி மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அது கீ ரோ.
அந்த கீ காலமும் கீ ரோவும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் வந்து என்னன்னா கீ நம்பர். அதுக்கு பேர் வந்து பிவட்டல் எலமெண்ட். பிவட்டல் எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். சரிங்க. அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து முதல் டேபிள் முடிஞ்சு. அப்ப ரெண்டாவது இட்ரேஷன் போகணும். ரெண்டாவது இட்ரேஷன் போகணும் அப்படின்னா முதல் வந்து பிவட்டல் ரோவை, சரிங்களா, அதாவது அந்த கீ ரோவை அதாவது பிவட்டல் எலமெண்ட்டை ஒன்னா மாத்துறதுக்காக அதை வச்சு ஃபுல்லா டிவைட் பண்ணிடுவோம். இப்போ 10 இருக்கனால 10 வச்சு கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணிடுவோம். டிவைட் பண்ணிட்டு இப்ப ஜோர்டான் காஸ் ஜோர்டான் மெத்தடை யூஸ் பண்ணி அதுக்கு மேலேயும் கீழையும் எல்லா இடமையும் ஜீரோவா மாத்தணும். அந்த காலம்ல இந்த பிவட்டல் எலிமெண்ட் எங்க இருக்கோ அந்த காலத்துல மேலேயும் கீழே அது ஜீரோவை மாத்துறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா அது நான் அந்த ஃபார்முலா வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா. அதாவது இப்ப எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த 111 இந்த ரோவையும் இந்த ரோவையும் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 1 வச்சு இங்க ஜீரோ ஆக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கழிக்கும் போது நீங்க நியூ ரோவை, அதாவது நம்ம மாத்த வேண்டிய ரோவை தான் முன்னாடி போடணும். சரிங்களா. நீங்க கழிக்கிறத பின்னாடி போடணும். உங்களுக்கு சொல்றது புரியுதான்னு பாருங்க. நீங்க மாற்றி கழிச்சிடக்கூடாது. இப்படிதான் கழிக்கணும். நீங்க எதை மாத்த போறீங்களோ அதை முன்னாடி போடணும். இல்லைன்னா மைனஸ் சைன் அப்படியே சேஞ்ச் ஆகும். நான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எழுதிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இந்த பாருங்க, நீங்க எதை மாத்த போறீங்களோ அதை வந்து லெஃப்ட்ல போடணும். சரிங்களா. அந்த நம்ம செலக்ட் பண்ண அந்த கீரோ இருக்குல்ல, அந்த கீரோ தான் எப்பயுமே ரைட் சைடு வரணும். கழிக்கும் போதோ கூட்டும் போதோ ரைட் சைடு வரணும். சரிங்களா. இப்ப இந்த இதை மாத்துறதுக்கு நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த இதை மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முதல்ல நீங்க என்ன எழுதிக்கணும்னா -2 அப்புறம் வந்து 2 6 அடுத்து 0 0 1 அடுத்து 0. அதுக்கு அடுத்துதான் என்ன பண்ணணும்னா இந்த -2 நீங்க 0 ஆக்கணும்னா இங்க ஆல்ரெடி 1 இருக்கு. அப்போ வந்து 2 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்க. அப்ப எல்லாத்தையும் 2 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்க அப்படின்றது. அப்படியே 2 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்க. புரியுதா? இதை 2 மல்டிப்ளை பண்ணி அப்படியே ரைட் சைட்ல எழுதிட்டே வாங்கன்ற. சரிங்களா. இல்லைன்னா ஒரு சைன் சேஞ்ச் வந்து பிரச்சனை வரும். இல்ல உங்களுக்கு அது எதுவும் புரியலைன்னா நீங்க இந்த எவாலுவேஷன் மெத்தடை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும். சரிங்களா. நான் சொல்ற மெத்தட் எதுவும் புரியல அப்படின்னா இதை பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம என்ன பண்றோம், அப்ப அதை வச்சுட்டு செகண்ட் டேபிள் கிரியேட் பண்றோம். செகண்ட் டேபிள்ல மோஸ்ட் நெகட்டிவா இருக்கான்னு பாக்குறோம். இருந்ததுன்னா அதை வந்து என்டர் பண்றோம். அதுல கீ காலம் ஐடென்டிஃபை பண்றோம். அப்புறம் கீ ரோ ஐடென்டிஃபை பண்றோம். கீ நம்பர் ஐடென்டிஃபை பண்றோம். அதை வச்சு எது உள்ள வெளியே போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதையே வந்து எது வரைக்கும் பண்றோம் அப்படின்னா அது அந்த நெட் எவாலுவேஷன் வந்து எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். சரிங்களா. இப்ப நம்ம வந்து இதை பார்க்கணும், இந்த அல்காரிதம் பார்க்கணும். இந்த அல்காரிதம்ல நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபி. ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபின்னா நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை வந்து என்னன்னா மேக்ஸிமேஷன் டைப்பாகவும் லெஸ் ஆர் ஈக்குவல் டாகவும் மாற்றணும். ரெண்டாவது ஸ்டாண்டர்டைஸ் ஆஃப் எல்பிபி. ஸ்டாண்டர்ட் ஃபார்மா மாற்றிக்கணும். மூணாவது இனிஷியல் பேசிக் வேரியபிள் சொல்யூஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக டிசிஷன் வேரியபிள் வந்து நம்ம என்ன பண்ணிக்குவோம், 0வா எடுத்துக்கணும். சரியா. அதுக்கடுத்து ஸ்டெப் 4 என்னன்னா ஸ்டேபிள், சிம்பிளர் ஸ்டேபிள் எழுதுறது. ஸ்டெப் 5 என்னன்னா டெஸ்ட் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் ஆப்டிமாலிட்டி. இதுதான் நான் சொன்னேன். இது வந்து நம்ம பார்த்துக்கலாம் சார். என்ன சொல்றாங்கன்னா இப்ப இஜெட்ஜே மைனஸ் சிஜே இருக்குல்ல, அந்த இஜெட்ஜே மைனஸ் சிஜே வந்து எல்லாமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 வந்தா கரண்ட் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். அதாவது கரண்ட் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம். ஏன்னா இதுல வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபீசிபிள் சொல்யூஷன் மட்டும் தான் பார்ப்போம். சரிங்களா. நம்ம ஆரம்பத்துல பேசிக் சொல்யூஷன்ல இருந்து ஆரம்பிச்சோம். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றுமே வந்து ஃபீசிபிள் சொல்யூஷனா இருக்கும். அதனால ஒவ்வொரு தடவையும் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். சரிங்களா. அதனால இஜெட்ஜே மைனஸ் சிஜே எல்லாமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நெட் எவாலுவேஷன்ல அப்ப அதோட ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிட்டு அதுதான் ஆப்டிமம்னு முடிச்சிடணும். அடுத்தது சப்போஸ் இஜெட்ஜே மைனஸ் சிஜே வந்து ஏதோ ஒரு இடத்துல லெஸ் தென் 0வா இருக்குது. சரிங்களா. அதாவது மோஸ்ட் நெகட்டிவா இருக்கிறத வச்சுக்கோங்க. நீங்க இவங்க வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, பட் நான் என்ன சொல்றேன், மோஸ்ட் நெகட்டிவா இருக்கிறத பாருங்க. அதுல இருக்க எல்லா காலம் எலமெண்ட்டும் நான் சொன்னல, இப்ப எக்ஸாம்பிள் -10 வந்திருக்கு, அதுக்கு மேல வந்து -1 -2 -3 வந்துச்சுன்னா அப்ப என்ன சொல்றாங்கன்னா அது அன்பவுண்டட் சொல்யூஷன். ஆனா சப்போஸ் இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கு அப்படின்னா நீங்க இதை சூஸ் பண்ணாம இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணி நீங்க ப்ராப்ளம் செய்யலாம். இதுல கொடுத்துருக்க கொஞ்சம் வேர்டிங் மாத்தி கொடுத்துருக்காங்கப்பா, கொஞ்சம் தெளிவா கவனிங்க. அதாவது இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்ப ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணணும், எப்ப ப்ராப்ளத்தை வந்து நீங்க கன்டினியூ பண்ணணுன்றதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இதுல -10 இருக்கு, -6 இருக்கு, -4 இருக்கா. இப்ப இதுல -10 இருக்கு. இந்த -10ல எது மேல ஏதாவது ஒண்ணு பாசிட்டிவா இருந்தா கூட நீங்க வந்து ப்ராப்ளத்தை கேரி ஆன் பண்ணிடலாம் அந்த -10 வச்சு. சப்போஸ் இதுல எல்லாமே நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இது -2 இது -10 இது -1 மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க அடுத்து என்ன பண்ணணும், -6 பார்க்கணும். அப்ப -6ல ஏதாவது பாசிட்டிவ் இருக்கான்னு பார்க்கணும்.
ஏதாவது பாசிட்டிவ் இருந்தா நீங்க அதை சூஸ் பண்ணி சம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது இதை என்டர் பண்றேன், அப்புறம் இதுல பாசிட்டிவ் வருதோ அதை டிவைட் பண்ணி லீவ் பண்றேன்னு சம்ம செஞ்சிடலாம். சப்போஸ் இதுலயும் எல்லாம் நெகட்டிவா இருந்ததுன்னா அப்ப உங்களால சம்ம வந்து என்ன பண்ண முடியாது, கேரி ஆன் பண்ண முடியாது. அந்த இடத்துல அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா அன்பவுண்டட் சொல்யூஷன். அதுக்கு பேர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அன்பவுண்டட் சொல்யூஷன். சரிங்களா? அதே இது சரிங்களா, அதே இது நான் சொன்ன மாதிரி அதாவது லெஸ் தென் 0 இருந்து சரிங்களா, அட்லீஸ்ட் ஒரு எலமெண்டாவது அந்த காலத்துல பாசிட்டிவா இருந்ததுன்னா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். நான் சொன்னது கரெக்டா இருக்கா? சரிங்களா? அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இஜே மைனஸ் இஜே வந்து லெஸ் தென் 0 இருந்து அதோட கீ காலம்ல ஏதாவது ஒண்ணு நீங்க பாசிட்டிவா இருந்தா கூட நீங்க அடுத்த ஸ்டெப் போயிடலாம் அப்படிங்கிறது. சரிங்களா? இதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப எந்த காலம் உள்ள போகுதுன்றத சொன்னோம். எது வெளியே போகுதுன்னு சொல்றதுக்கு தான் இது என்ன சொல்றாங்கன்னா லொகேட் ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றாங்க. இந்த லொகேட் ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த மேக்ஸிமம் நெகட்டிவ் எடுக்க வேண்டியது, அதோட கரஸ்பாண்டிங் காலம் வந்து கீ காலம்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் அந்த கீ காலத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோ வச்சு டிவைட் பண்ண வேண்டியது, அதுல மினிமம் பார்க்க வேண்டியது, இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. HBI டிவைட் பை ஏஐகே ஏஐகே ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 அப்படின்றதான் கேட்பாங்க. ஸோ இதுல வந்து ஸ்மாலஸ்ட் ரேஷியோவை சூஸ் பண்றது, அதை கீ ரோன்னு வச்சுக்கிறது, இதெல்லாம் சரிங்களா. இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது ரொம்ப முக்கியம். இந்த நம்பர், அதாவது பிவட்டல் எலமெண்ட் அல்லது கீ நம்பர் இஸ் நான் ஜீரோ பாசிட்டிவ் எலமெண்ட். சரிங்களா, அது ஜீரோவா இருக்கக்கூடாது. இது வந்து என்ன அப்படின்னா எப்படி வந்து அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, அதாவது டெரைவ் த இம்ப்ரூவ்டு பேசிக் பிசிக்கல் சொல்யூஷன்றாங்க. அதாவது என்னன்னா அந்த டேபிள் இருந்து அடுத்த டேபிள் எப்படி கொண்டு போறது, இதை தான் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு காஸ் ஜார்டான் மெத்தடை வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பட் அந்த காஸ் ஜார்டான் மெத்தடு இந்த மெத்தட்ல தான் ஒர்க் ஆகுது. நீங்க இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு. ஆனா இந்த ஃபார்முலா என்னன்னா காஸ் ஜார்டான் மெத்தடை தான் இந்த ஃபார்முலாவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதுக்கடுத்து கடைசி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, எல்லாமே கிரேட்டர் than equal to 0 இருந்தா ஆப்டிமல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட். அது வரைக்கும் நீங்க போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்ப்ளக்ஸ் மெத்தட். இதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன பார்ப்போம். இப்ப அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மினிமைசேஷனா இருந்ததுன்னா நீங்க வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, அடுத்து பார்க்க போற விக்டம் மெத்தட்லயோ அப்படி இல்லைன்னா டூ ஃபேஸ் மெத்தட்லயோ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கு அடுத்து 2 மெத்தட் வரப்போது, அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கலாம்ன்றாங்க. என்னது மினிமைசேஷன் ப்ராப்ளமா இருந்ததுன்னா. அப்படி அப்படி இல்லைன்னா ஆர் போட்டுருக்காங்க, ஓஆர். அப்படி இல்லைன்னா பை கன்வெர்ட்டிங் த மினிமைசேஷன் ப்ராப்ளம் இன்டு த மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். எப்படி மினிமம் ஆஃப் z = மைனஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் z படிச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்படி மாத்திட்டு நீங்க வந்து இதை செஞ்சுக்கலாம். இதை நான் முன்னாடியே சொன்னேன். சரிங்களா? மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமா செய்யணும். சப்போஸ் மினிமைசேஷன் வந்தா என்ன பண்ணிக்கலாம், அதை மேக்ஸிமைசேஷன் மாத்திட்டு செஞ்சுக்க வேண்டியதான். அப்புறம் ஏதாவது ஒண்ணு வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் சைனா இருந்தா என்ன பண்ணுவோம், இதெல்லாம் தெரிஞ்சதுதான். அன்ரெஸ்ட்ரிக்டட் சைனா இருந்தா என்ன பண்ணுவோம், அது ஏதோ ரெண்டு நான் நெகட்டிவ், ஏதோ 2 நான் நெகட்டிவ் வேரியபிளோட டிஃபரன்ஸா எழுதி நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் முன்னாடி பார்த்ததுதான். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த டைனா என்னன்னா இப்ப -10 2 இடத்துல வருது. அப்ப நீங்க எதை சூஸ் பண்றது? இப்ப இங்கேயும் -10 வருது. சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல -10 வருது. அப்ப 2 -10 இருந்துச்சுன்னா இதுல எதை சூஸ் பண்றது அப்படின்னா, பொதுவாவே இந்த சூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த x1 x2 x3 வேரியபிள்ஸ் வர்ற மாதிரி, அதாவது டிசிஷன் வேரியபிள் வர்ற மாதிரி தான் பொதுவா சூஸ் பண்ணணும். சரிங்களா? பொதுவா என்ன பண்ணணும் அப்படின்னா டிசிஷன், இப்ப ஒரு இதுவும் -10 இதுவும் -10னா இது வந்து ஃபிளாட், அப்ப இதை சூஸ் பண்ணக்கூடாது. அப்ப இதுதான் நான் சூஸ் பண்ணுவேன். சரிங்களா? அதே இது 2 டிசிஷன் வேரியபிளுக்கு இடையில டை வருது. இப்ப இங்கேயும் -10 இங்கேயும் -10 நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்க இஷ்டம். அதே மாதிரி 2 ஸ்லாக்கும் ஒருக்குள்ள போட்டி வருது அப்படின்னா நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் நெகட்டிவா நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஸ்லாக் ஒரு டிசிஷன் வேரியபிள் வரும்போது நீங்க டிசிஷன் வேரியபிள் தான் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படிங்கறது அவங்க ஒரு ரூலா கொடுக்குறாங்க. அப்பதான் உங்களுக்கு இட்ரேஷன் கம்மியாகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது அதுதான் இந்த லைன்ல ஃபுல்லாவே அதுதான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? லைன்ல ஃபுல்லாவே ரேஷியோ சூஸ் பண்ணும்போது அப்படிதான். ரேஷியோ இருக்குல்ல, அந்த ரேஷியோக்கும் அப்படிதான். அதே கான்செப்ட் தான். இந்த ரேஷியோ, இந்த ரேஷியோலயும் பாத்தீங்கன்னா இப்ப 60, இந்த 60 வந்து சப்போஸ் வந்து இப்ப இங்கேயும் 60 இந்த இடத்துலயும் 60 அப்படின்னா இதுவும் ஸ்லாக் இதுவும் ஸ்லாக்னா நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுவும் 60 இதுவும் 60 பட் இது ஸ்லாக் இது வந்து பேசிக் வேரியபிள்னா அப்ப நீங்க ஸ்லாக்கை தான் சூஸ் பண்ணணும். பேசிக் வேரியபிள் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட கான்செப்ட் என்னன்னா பேசிக் வேரியபிள் டிசிஷன் வேரியபிள் நம்ம கையில இருக்கும். சரிங்களா? டிசிஷன் வேரியபிள் அதாவது x1 x2 x3 நம்ம கையில இருக்கணும். அப்ப அதை வெளியே தள்ளக்கூடாது. அப்ப நீங்க சூஸ் பண்ண வேண்டியதை சூஸ் பண்ணணும்னா நீங்க வந்து ஸ்லாக்கை தான் சூஸ் பண்ணணும். வெளியே தள்ளுறதுக்கு ஸ்லாக்குக்கு முன்னுரிமை கொடுங்க, உள்ள சேர்க்கறதுக்கு டிசிஷன் வேரியபிளுக்கு முன்னுரிமை கொடுங்கன்றதுதான் அந்த விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? அடுத்தது இதுதான் அந்த லைன்ல ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இதுல முக்கியமான இந்த ஒண்ணு நான் சொன்னேன்ல, இது ஒண்ணு பாத்துக்கோங்க. என்ன அப்படின்னா
the number under the flag variable இந்த net evaluation row are known as a shadow price or a accounting price. அதுக்கு பேர் வந்து shadow price சொல்லலாம், அல்லது வந்து accounting price அப்படின்றது சொல்லலாம். வேற பாத்தீங்கன்னா ஓகே, மற்றபடி அதுல எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்காது. ஸோ இது என்ன அப்படின்னா, இது என்னன்னா இப்ப நான் முன்னாடி சொன்னது, அதாவது இப்பனா சப்போஸ் எம் வேரியபிள் அதிகமா இருக்கு, ஈக்குவேஷன்ஸ் கம்மியா இருக்கு, அப்ப என்ன பண்ணணும், நீங்க அதுக்குள்ள ஒரு சப்செட் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படிதானே? இப்ப எக்ஸாம்பிள் X1 இருந்துச்சு, X2 இருந்துச்சு, X3 இருந்துச்சு, S1 இருந்துச்சு, S2 இருந்துச்சு, S3 இருந்துச்சு. பட் நமக்கு வந்து 3 கன்ஸ்ட்ரெயின் தான் இருந்தது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த 3 நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னோமா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு மேட்ரிக்ஸா பேசுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதான் XB. எக்ஸ்பிங்கிறது என்னன்னா S1, S2, S3, XB அதை வச்சு உருவாக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். அதாவது என்ன மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கும். ஆரம்பத்துல போக போக அது சேஞ்ச் ஆகும், பட் ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கும். அதைத்தான் இதுல சொல்லியிருக்காங்க, இந்த பேசிக் விசிபிள் சொல்யூஷன் BXB = B அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதுதான் பேசிக் விசிபிள் சொல்லிருக்காங்க. அது நான் சிங்குலரா இருக்க மாதிரி எடுத்துக்கணும் பொதுவா பேசிக் விசிபிள் வரும்போது. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏஐஜி தான் புரியுதா உங்களுக்கு? நம்ம இந்த இது எடுத்துறோம்ல, கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம்ல, அந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு வந்து என்ன பேர் கொடுக்குறோம்னா சப்ஸ்டியூஷன் ரேட் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது, அதனால இதுதான் பார்த்துக்கணும். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நெட் எவாலுவேஷன் பாக்குறோம்ல, அதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா அவுட் கோயிங் டோட்டல் ப்ராஃபிட். எதுக்கு? இஜெட்ஜேக்கு. சிஜேக்கு ரெப்ரசென்ட் இன்கமிங் யூனிட் ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயம் தான் கேட்பாங்க. இசட்டுங்கிறது அவுட் கோயிங் டோட்டல் ப்ராஃபிட், சிஜேங்கிறது இன்கமிங் டோட்டல் ப்ராஃபிட். அப்புறம் அந்த டேபிள்ல வந்து நம்ம கடைசி ரோ எழுதுறோம்ல, அதுக்கு பேர் வந்து இசட் ஈக்குவேஷன் ரோ அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இது மட்டும் நீங்க தெளிவா பார்த்தா கூட. அப்ப சிம்பிளக்ஸ் மெத்தட்ல இது இருக்குது. இதை தவிர வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், அதாவது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதையும் ஒரு பார்வை பார்த்துருங்க. சரிங்களா?